இது வெள்ளாப்பம். வெள்ளாப்பத்துக்கு 1 கிளாஸு பச்சரிசி, 1 கிளாஸு புழுங்கல் அரிசி. எந்த கிளாஸில் எடுக்கிறோமோ அந்த கிளாஸ்லேயே புழுங்கல் அரிசியும் போட்டுக்கணும். ஒரு புடி கைப்பிடி ஒரு கைப்பிடி உளுந்து, ஒரு கைப்பிடி, கொஞ்சோண்டு வெந்தயம், 3 மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுட்டு நல்லா கழுவிட்டு 2 ஹவர் 4 ஹவர் ஊறணுங்க. ஊறி முடித்தோடனே அது நல்லா கிரைண்டரில் அரைச்சிக்கணும், நைஸாக அரைச்சிக்கணும். அரைச்சி வச்சுட்டு பண்ணணுன்னா அப்படியே வச்சிடக்கூடாது. தேங்காய் தண்ணி அதில் உடச்சி வடிகட்டி ஊற்றிக்கணும். தேங்காய் தண்ணி கொஞ்சோண்டு சீனி போட்டுக்கணும், சர்க்கரை போட்டு என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் சர்க்கரை, கொஞ்சமாக லைட்டாக உப்பு போட்டு கலந்து நைட்டு மூடி வச்சிடணும். காலையில் பார்த்தா நுரைச்சிக்கிட்டு வெள்ளையாக மாவு இருக்கும். எடுத்து நம்ம கடாயில் ஊற்றி தேங்காய் பால் ரெடி பண்ணணும். ஒரு தேங்காய் எடுத்து பால் புழிஞ்சி ஏலக்காய் போட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். இது தேங்காய் பால். இது ஒரு மூடி தேங்காய் எடுத்து உடச்சி வெந்நீரில் நல்லா மிக்ஸியில் நைஸாக அரைச்சி வெந்நீரில் புழிஞ்சிங்கன்னா பால் திக்காக வரும். நல்லா 2 ஏலக்காய் சர்க்கரையை போட்டு காய்ச்சி வச்சுக்கணும், எடுத்து வச்சுக்கணும். ஆப்பம் ரெடி. அப்படியே சாப்பிட வேண்டியதான் பாலை ஊற்றி. பாருங்கள் ஆப்பம். நம்ம விதவையான அளவுக்கு பெருசாக ஊற்றிக்கலாம், சின்னதாக ஊற்றிக்கலாம். நம்ம 1.5 காண்டி மாவு ஊற்றினா போகும். நீங்கள் சோடா மாவு போடணுன்னு அவசியமே இல்லை. ஆப்ப சோடா மாவு தேங்காய் தண்ணி ஊற்றி நான் சர்க்கரை போட்டாவே போதும். தேங்காய் சோடா மாவுலாம் போடணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா குழந்தைங்கள்லாம் சாப்பிடுவாங்க. அதனால் நீங்கள் ஆப்ப சோடா மாவு போட வேண்டியது இல்லை. இதை சாப்பிட்டுட்டு எப்படி டேஸ்ட்டுன்னு பார்த்துட்டு இதுக்கு எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.